இந்த வீட்டுக்கு வாக்கப்பட வந்தனா இல்ல இங்க வேலைக்காரியா வேலை செய்ய வந்தனான்னு தெரியல. வீட்டை பெருக்கி கூட்டி அள்ளி என் பிட்டியெல்லாம் ஒடிஞ்சதான் மிச்சமா போச்சு. 100 நாள் வேலை இருந்தா வச்சு அந்த வேலைக்காவது போவேன். இன்னைக்குன்னு பார்த்து 100 நாள் வேலை கூட வைக்கல போல. சே, இந்த மாமியார் கிழவி என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. இவகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இன்னைக்கு உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட வேண்டியதான். எத்தே எத்தே. என்னடி மருமவளே, ஒரு சீரியல் பார்க்க விடுதியா? வாசல்ல இருந்து பிச்சைக்காரி கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்க. செவிட்டு கிளவி, என் இனிமையான குரல் இவளுக்கு பிச்சைக்காரி குரல் மாதிரியா கேக்கு? இருடி வச்சுக்கிற உன்னைய. எத்தே, கையில என்ன இருக்கு பாத்தீங்களா? என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? ஐயா, கையில விளக்கமாத்த வச்சுக்கிட்டு இருக்கா. கோவத்துல எரிஞ்சிட போறா. கேட்டா தெரியாம பட்டுருச்சின்னு சொல்லி அடிச்சாலும் அடிச்சு விடுவா. அப்படிப்பட்ட ஆளுதான் இவகிட்ட போய் நம்ம சவுண்ட் விட்டுட்டு இருக்கேமே. இவளே சவுண்ட் நெட்டவல்லி. எத்தே, என் சவுண்ட பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்லத்தே. அது வந்து மருமகளே, வீட்டை பெருக்கிக்கிட்டு இருக்க போல கையில விளக்கமாத்து கொட்டையை வச்சுக்கிட்டு இருக்க. என்ன சொல்லு மருமகளே? இன்னைக்கு ரொம்ப அசதியா இருக்கு பாத்துக்கங்க. அதான் பேசாட்டி வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கிறேன். அட வளர்ந்து கட்ட எரும மாடு, கையில தொடப்ப கட்டையை வச்சிருக்க இந்த ஒற்றை குச்சி இன்னைக்கு வேலைக்கு போவலையா? இந்த மாமியார் யாருன்னு இன்னைக்கு காமிச்சிருந்தேன். மருமகளே, அப்ப இன்னைக்கு நீ வேலைக்கு போல அப்படித்தானே? ஆமாத்தே, இன்னைக்கு நான் வேலைக்கு போகல. அப்ப சரி மருமகளே, நான் இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல. நீயே இன்னைக்கு சமைச்சிரு. அதுக்கப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக வேண்டாமா? இன்னைக்கு வீட்டை எல்லாம் பெருக்கி நல்ல சுத்தமா மாப்போட்டு தொடச்சிரு. அப்புறம் வாசலுக்கு வெளியே அலசி விட்டுரு, சரியா? அத்தே, அது வந்துட்டே. அது மட்டும் இல்ல மருமகளே, பின்னாடி எல்லாம் நிறைய இலை தூசியா கிடக்கு. அதனால ஃபுல்லா காம்பவுண்ட் ஃபுல்லா தூத்தள்ளி ஒத்த தூசி இல்லாம வச்சிரு, சரியா? எத்தே, அது என்ன இது வந்து போய் மாசம் நின்னுகிட்டு இருக்க? அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயத்த? நான் 10 நாளா துணி துவைக்காம வச்சிருக்கேன். அதான் ஒரு கூட ரொம்ப துணி இருக்கு. உன் துணியோட சேர்த்து என் துணியும் சேர்த்து வச்சு துவைச்சிரு, சரியா? எப்படா இன்னைக்கு என் மருமக தலையில எல்லா வேலையும் கட்டியாச்சு. வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா இருக்கலான்னு பத்தியோ? இந்த மாமியார் யாருன்னு நூதன கொடுமை பண்ணி காட்டுறேன்ட்டி. வளர்ந்து கட்ட நெட்ட மாடு. என்ன இந்த கிளவி வீட்டுல ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஊர்லாப்பட்ட வேலையை என் தலையில கட்டுது. இதுல நான் மண்வெட்டு வேலைக்கு போனாலும் மரத்தடியில படுத்து கிடந்து ஜாலியா வந்துருவேனே. டேடே, இப்ப என்ன பண்றது? பேசாம போனை பண்ணி சொல்லிட வேண்டியதான். சவுண்டு சரோஜாக்கா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. நெட்டவள்ளி, உன்னை காப்பாத்த இந்த சவுண்ட் சரோஜா வந்துகிட்டு இருக்கேன் மிட்டி, வந்துகிட்டு இருக்கேன். வந்துட்டேன். என்னடி பிரச்சனை? சரசாக்கா, முதல்ல ஓடுறது நிறுத்துக்கா, பூமி வெடிக்க மாதிரி இருக்கு. இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, என்ன டீ? எக்க, என் மாமியானே கொடுமைப்படுத்துதுக்கா. ஆமா, போன்ல நான் கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்தியா இல்லையா? இந்த சவுண்ட் சரோஜனா என்ன நினைச்ச பாத்தியா? எப்படி கொண்டு வந்தேன்னு. நல்லதா போச்சு சவுண்ட் சரோஜாக்கா. இப்ப பாரு என் மாமியார் மண்டையை எப்படி கழுவுறேன்னு. எத்தே ஏ செவிட்டு கிளவி, இங்க வாடி வெளியே. எவடி அவ என்ன பத்தி செவிட்டு கிளவினது? எத்தேன்னு தான் கூப்பிட்டேன். உங்க காதல் அப்படி விழுந்துச்சோ? ஒருவேளை உங்க காது எது செவிடா இருக்குமோத்தே? என் காதுல நல்லா தாண்டி இருக்கு. ஆமா, வீட்டு வேலையை நீ ஆரம்பிச்சியே இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி வீடு தூத்து தொடச்சி தண்ணி எடுத்து வச்சு சோா போட்டு அப்புறம் ஒற்றை அடிச்சு அப்புறம் என் சமையல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணலாம் நினைச்சுன்னுத்தே. அதுக்கு முன்னாடி நம்ம சவுண்டு சுரச்சாக்க வந்துட்டாவ. இன்னைக்கு குளத்து வெட்டு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம மேஸ்திரி சொன்னாராம். ஆமா, குளத்து வெட்டு வேலைக்கும் மேஸ்திரிக்கு என்ன சம்பந்தம்? என்னடி நீ சொல்ற பொய்ய மாமியார் நம்புவாளா நம்ப மாட்டாளா? எக்க, இருங்க எத்தே, இந்தாங்க விளக்கமாறு. என்னது விளக்கமாறா? இத சொன்னமித்தே. இப்ப நீங்க சொன்னீங்களே வீட்டை பெருக்கிற வேலை, சமையல் வேலை, அப்புறம் இலை தூசி அள்ளுற வேலை, அதுக்கப்புறமா துணி துவைக்கிற வேலை, எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருங்க. நான் இந்த சவுண்டு நெட்டவலி அக்கா கூட போய் மண்வெட்டத்து வேலைக்கு போயிட்டு வரேன். நான் முன்னாலே போறேன், நீ பின்னாலே வாடி. நீங்க முன்னாலே போங்க, நான் பின்னாலே வரேன். என்னது இது? இன்னைக்கு வேலைக்கு போமா வீட்டுல இருப்பா, எல்லா வேலையும் இவ தலையில கட்டிடலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்தா மண்வெட்டு வேலை வைப்பான். எஸ்கேப் ஆயிட்டாளா இவ? இன்னொரு நாள் என் கையில மாட்டாமலா போயிருவா? வச்சுக்கிறேன் இவளை. சே, இந்த ஒற்றை குச்சி தப்பிச்சிட்டாளே. என்னடி நெட்டவல்லி, உன் மாமியார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லி என்ன வர சொல்லிட்ட? நானும் வந்துட்டேன். சாயங்காலம் சிட்டை எடுத்து பார்த்தா என்னடி செய்வ? அதெல்லாம் நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன்க்கா. என்னக்கா இது ஃப்ராட் வேலை பாக்குறதெல்லாம் எனக்கு சகஜம்க்கா. நான் என்ன இன்னைக்கு நேரத்தை ஏமாத்திட்டு இருக்கேன், எத்தனை நாளை ஏமாத்திட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா, எப்படி சொல்லி சமாளிப்ப? ஊரை தாண்டி பக்கத்தூர்ல தான் இன்னைக்கு வேலை, அதனால அங்க வரைக்கும் போயிட்டோம்.
அங்க போனதுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க உங்க ஊருக்காரங்களுக்கு வேலை கிடையாதுன்னு, பக்கத்து ஊருக்காரங்களுக்கு மட்டும் தான் வேலைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு அங்க செத்த நேரம் வெயிலா இருக்கேன்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன்னு மதியம் வந்து சொல்லி சமாளிச்சுக்கலாம்க்கா. ஓ அப்படியாடி, பரவாயில்லையே. ஏக்கா இதே மாதிரி நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன்க்கா. ஓ சரி சரி. நான் இப்படி சொல்லி வர சொன்னேன், ஆனா நீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வருவீங்கன்னு நினைச்சேன்க்கா. ஆனா இப்படி பொசுக்குன்னு தலையில சட்டியை தூக்கிட்டு வந்து நிப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கலக்கா. அது வேற ஒண்ணும் இல்லடி, வீட்டுல என் மாமியார் தொல்லை தாங்க முடியல. காலையில நீ வரும்போதே பாத்தியே, இன்னைக்கு சண்டை இழுக்கலான்னு ஒரு முடிவோட இருந்துச்சு. நானா இந்த சவுண்டு சரோஜாவான்னு இன்னைக்கு ஒரு கை பாத்திரலான்னு சொல்லி இருந்துச்சு. காலையில இருந்து சண்டை போட்டு எனக்கு டயர்டா ஆயிடுச்சுடி. அதான் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்ட்டு இன்னைக்கு வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அதான் எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆக மொத்தம் சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தை கட் பண்ணத மாதிரி நாம இன்னைக்கு வீட்டை கட் பண்ணிருக்கோம், அப்படிதானேக்கா? அப்படிதான்டி, நம்ம 2 பேருமே எம்பிட்டு நேரம் தான் போய் சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது. வாடி அப்படியே நம்ம 4 முடியும் சேர்த்துப்போம். அதுவும் சரிதான். அவ மாமியா கையில மாட்டிக்கிட்டு அவ என்ன பாடுபடுறான்னு தெரியல. இவ மாமியார் கையில மாட்டிக்கிட்டு இவ பாடுபடுறாளா இல்ல இவ கையில மாட்டி அவ மாமியார் பாடாப்படுதான்னு தெரியலையேட்டி, போய் பார்த்தா தான் தெரியும். சரியா சொன்னீங்கக்கா, சரியா சொன்னீங்க. அட்டட்ட, இவளுக்கு ராங்கி ரங்கமாள்களாச்சே. சவுண்டு சரோஜா, வளர்ந்த நெட்டவள்ளி எல்லாரும் ஒண்ணு வராளுக. தனியா இருக்கும்போது இவளுக்கு தையத்தைன்னு திரிப்பா. இவளுக்கு சப்போட்டுக்கு வர 2 ஆள் வந்துருச்சு. என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. என்னடி மருமவளே, மூஞ்சி கிழிஞ்சி தொங்குது. ஒரு கூட துணியை கொடுத்து ஒத்தையிலே ஆத்துல போய் துவைச்சிட்டு வான்னா மூஞ்சி தொங்காம பின்ன தூக்கிக்கிட்ட நிக்கும். அந்த பக்கம் என்ன முணுமுணுப்பு? என்னத்தா? அதான் நீங்க சொன்ன மாதிரி துவைக்க போறேன்ல. ஆஹா, அவளோட சவுண்டு கூட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம சவுண்டு போட்டோமோ கூடையை தூக்கி நம்ம தலையில வச்சுட்டு துவைச்சிட்டுவான்னு சொன்னாலும் சொல்லிவிடுவா. அது வந்து ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, ஆத்துக்கு துவைக்க போறியே பாத்தே பாக்கோமா போயிடுவான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, என் மேல அம்பு டக்கரே உங்களுக்கு, அதை என்ன நம்ப சொல்றீங்களா? கூட மேல கூட வச்சு துணி துவைக்க போறவளே, கூடையத்தான் இறக்கி வச்சு என் கூட கொஞ்சம் வாடி உள்ள ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா? மாமியார துணி துவைக்க சொல்லி பாரம்மா. என்ன சவுண்டு சரோஜா, வந்தது வராதமா என் தலையில துணி தூக்கி போடுற? வாங்க சவுண்டு சரோஜாக்கா. பாத்தீங்களா சரோஜாக்கா, நம்ம மண்வெட்டுக்கு பேரைக்கு போயிருந்தா கூட இவ்வளவு வேலை இருக்காது. வீட்டுல எவ்வளவு துணி துவைக்க வேண்டி இருக்கு பாத்தீங்களா? ஆமா சவுண்டு சரோஜா, இன்னைக்கு தான் மண்வெட்டு வேலை கிடையாது. மம்பட்டியையும் சட்டியும் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா மொட்டை முனி நமிதாத்த, நாங்க எங்க கிளம்புறது? அதான் மண்வெட்டு வேலைக்கு தான், வேற எங்க? என்ன சொல்றீங்க சவுண்டு சரோஜாக்கா, இன்னைக்கு தான் மண்வெட்டு வேலை கிடையாது. அடியே, நாங்களும் இப்படிதான் உன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்டி. இப்பதான் ஒரு போன் வந்துச்சு, அதான் சட்டு புட்டுன்னு கிளம்பிட்டோம். ஆமா, நீ வாரியா வல்லியா இன்னைக்கு? வேணா உன் சிட்டையை கூடடி, நாங்க பதிஞ்சு வைக்கிறோம். அப்புறமா நீ வரியா? மருமகளே, நீ தான் இன்னைக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னியே. என்ன நெட்டவெளி, உன் மாமியா வீட்டுல என்ன செய்யறா? அது வேற ஒண்ணு இல்ல நமிதாத்த, எனக்கு வீட்டுல இந்தந்த வேலை பாருன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. நான் மண்வெட்டு வேலை கிளம்பையும் அந்த லிஸ்ட் அவங்ககிட்ட கொடுத்து அந்தந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். அதை இப்ப பாத்துட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லயும் மாமியார் தான் குடும்பப்படுத்துறான்னு ஊரிலே சொல்றாங்க. நம்ம வீடுகள்ல மருமகளுக்கு தான் மாமியாரை குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்க. அடியே, இன்னைக்கு மண்வெட்டு வேலை உண்மையிலே கிடையாதுடி. வீட்டு வேலையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நாங்க போய் சொல்லிட்டு போறோம். எப்படியாவது வந்து சமாளிச்சுக்கலான்னு பாக்குறோம். நீ வரன்னா வா, இல்ல உன் மாமியாவுக்கு துணி துவைச்சு போட்டு கடை என்ன செய்ய போற? என்ன மருமவளை அங்க குசு குசுப்பு? இது வேற ஒண்ணும் இல்லக்க, சீக்கிரமே அந்த சிட்டபதிதவர் வந்தாலும் வந்துருவாராம். சரிக்கே, நாங்க அப்ப போயிட்டு வரோம். என்னடி மருமவளே, பொசுக்குன்னு இதை இறக்கி வச்சுட்டு அதை தூக்கிட்ட தலைக்கு? என்ன அது தலை மேல இருக்கணும் அப்படித்தானே? இப்படி உங்க தலையில வச்சுக்கங்க. இப்ப பாக்குறதுக்கு சும்மா அம்சமா இருக்கு. அம்சமா அழகா ஒரு அத்தைய பார்த்தேன், அது வேற யாரும் இல்ல நம்ம 4 முடிட்ட தலையா அது சொட்டையா ஒரே கன்ஃபியூசன், அந்த மொட்டையில் விழுந்த சொட்டையா ஒரே டிஸ்கஷன். அம்சமா அழகா ஒரு மாமியார பார்த்தேன், பார்த்த உடனே அவன் மண்டைய பொழந்தேன். என்னடா இது, இவளுக்கு நாம ஆப்பு வைக்க நினைச்சா கடைசியில இவ நமக்கு வச்சு விட்டாலே. நல்ல கூட நிறைய ஆப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.